நல்லவே கேட்போம் இந்த சேனலில் நேற்றைய தினம் செய்யக்கூடாதவைகள் எவை என்பதை தெரிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று தலைமயிர், மீசை, தாடி, நகம் இவைகளை கிரகஸ்தன் 1 மாதத்துக்கு மேல் வளர்த்து கொள்ளக்கூடாது. மனைவி கர்ப்பவதியாக இருந்தால், தாய் அல்லது தந்தை மரணம் அடைந்திருந்தால் அப்பொழுது மட்டுமே 1 வருஷ காலம் வபனம் செய்து கொள்ளக்கூடாது, க்ஷவரம் பண்ணிக்கக்கூடாது. வருடா வருடம் வரக்கூடியதான பிரத்யாப்திக ஸ்ராத்தம், இந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தத்துக்கு முன்னாடி ஒரு பட்சமாவது 15 நாளாவது வபனம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதே போல காரணமில்லாமல் முடிகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. சில கர்மாக்களுக்கு அங்கமாக வபனம் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் வபனத்தை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விதி. அப்படி இருந்தாலும் சில கர்மாக்களுக்கு அதுக்கு அங்கமாக பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு விசேஷ விதி இருக்கு. இது சாமானிய விதி, விசேஷ விதின்னு பேர். உதாரணமாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான உபாகர்மா வருது. அன்றைய தினம் பௌர்ணமி திதி. இந்த வபனங்கிறதான க்ஷவரம் பண்ணிக்கிறதுக்கு நாம் பார்க்க வேண்டியது நட்சத்திரம், திதி, வாரம் இதெல்லாம். திதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டோம். இப்போ பௌர்ணமி திதியில் பண்ணிண்டா அன்னைக்கு பிதாவுக்கு அழிவு அப்படின்னு நிஷேதம் சொல்லியிருக்கு. முதல்ல பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இங்கே உபாகர்மம் பௌர்ணமி அன்னைக்கு தான் வருது. அன்னைக்கு தான் உபாகர்மம் பண்ணுறோம். இந்த உபாகர்மாக்கு அங்கமாக இருக்கிறதுனால பிரம்மச்சாரிகள் மட்டும் அன்னைக்கு வபனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது விசேஷமாக சொல்லப்பட்டதான ஒரு விதி. ஆனால் கிரகஸ்தால் பண்ணிக்கக்கூடாது. அன்னைக்கு உபாகர்மா அன்னைக்கு அவா பண்ணிக்கக்கூடாது. அதே போல இந்த தர்மசாஸ்திரங்கள், இந்த தர்மசாஸ்திர விஷயங்களை, இல்லை ரகசியமான விஷயங்களை, நல்ல விஷயங்களை நம்மக்கிட்ட கேட்காத போது நாம போய் அவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா, கேட்காதவனுக்கு பண்ணினா பசிக்காதவனுக்கு சாப்பாடு போட்டா மாதிரி. யாருக்கு பசி இருக்கோ அவளுக்கு தான் உணவு கொடுக்கணும். அதனால தகுதி இல்லாதவனுக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்படி பண்ணினா யார் சொல்றாலோ அவளுக்கு அந்த பாவமானது வந்து சேரும். தெய்வ விக்கிரகம், குரு, ஆச்சாரியன், தாய், தந்தை, பெரியவா, பசுமாடு, இவளுடைய நிழலை மிதிக்கக்கூடாது. அந்த நிழலை மிதிச்சா நமக்கு பாவம் வரும். அதே மாதிரி கெட்டவா, தீயவர்கள், அவளுடைய நிழலை மிதிக்கவும் கூடாது, தாண்டவும் கூடாது. ஏன்னா அவளுக்கு எப்படி இந்த கெட்ட சக்தி இருக்கோ அந்த கெட்ட சக்தி அந்த நிழலுக்கும் உண்டு. அதனால் அதை தாண்டினாலோ மிதிச்சாலோ நமக்கு அந்த பாவம் வரும், தீமை ஏற்படும். அதே மாதிரி எப்போதும் உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது. தேவாக நமிஷா வதந்தி, மிருஷான்னா பொய், தேவர்கள் பொய் பேச மாட்டார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கும், அழிவை கொடுக்கும் அப்படின்னா அது உண்மையாகவே இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது. அதாவது பொய் பேசக்கூடாதுங்கிறது முதல் விஷயம். நாம சொல்றது உண்மைதான் பேசணும் அப்படிங்கிறதுனால ஒரு உண்மையை சொன்னோம்னா அந்த உண்மை அடுத்தவாளுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தும், துக்கத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த உண்மையும் பேசக்கூடாது. இல்லை ஒருத்தருக்கு நாம பொய் சொன்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அப்படின்னு அவளுக்காக பொய்யும் சொல்லக்கூடாது. ஒரு வேடன் ஒரு மிருகத்தை துரத்திண்டு வரான். அந்த மிருகமானது வேகமா ஓடி எங்கேயோ மறைஞ்சு விடுத்து.
உடனே அந்த வழியா வந்துருக்கா, அங்க ஒரு ரிஷி உட்கார்ந்து இருக்கார். அந்த ரிஷியை பார்த்து கேட்கறான், இங்க ஒரு விலங்கு ஓடி வந்ததா அப்படின்னு. அந்த ரிஷி அந்த விலங்கை பார்த்தார். ஆனா இப்ப ஆமான்னு அவங்ககிட்ட சொன்னா அவன் அந்த விலங்கை வேட்டையாடிடுவான், அது உயிருக்கு ஆபத்து, அது அழிஞ்சு போயிடும். அதனால அதுக்கு அழிவு வருது அப்படிங்கிறதுனால உண்மையா இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்லக்கூடாது. இப்போ பாவம் வரும், அந்த உண்மையை சொன்னா இவருக்கு பாவம் வரும். அப்படி சொல்லலை அப்படின்னா, தெரிஞ்சிருந்து சொல்லலையே அப்படின்னா அதுக்கான பாவமும் வரும். இந்த ரிஷி என்ன சொல்றாரு அந்த வேடங்கிட்ட அப்படின்னு கேட்டா, பார்த்தவர் சொல்வாரா, சொல்பவர் பார்ப்பாரா அப்படின்னு சொல்றாரு அவன்கிட்ட. அந்த உயிருக்கு ஆபத்து வருங்கிறதுனால பார்த்தவா யாராவது சொல்லுவாளா, அப்படி தெரிஞ்சிருந்தே சொல்றவா பார்ப்பாளா அப்படின்னு இது பண்றார். உடனே அந்த வேடனுக்கு ஜீவ ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு அவருடைய ஹிதமான வார்த்தையானது அவனுக்கு புரிஞ்சுது. உடனே அந்த வேட்டையாடுறதே விட்டுட்டாமே அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. உலக வழக்கத்துல சாதாரணமா நாம பார்த்துட்டு இருக்கோம், பாவி அடப்பாவி அப்படின்லாம் சொல்றான். அத்தனை பாவின்னு சொல்றான். யாரையும் பாவி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவ செஞ்ச அந்த பாவத்துல பாதி நமக்கு வந்துடும். ஒருத்தர் பாவமே பண்ணல, அவளை பார்த்து பாவம் செஞ்சா அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தினுடைய தோஷமும் நமக்கு வந்துடும். அதனால யாரையும் பாவி மகா பாவி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்னு இருக்கு. அதாவது தெய்வம், கர்மபலன், பரலோகம், பிறப்பு, புண்ணியம், பாவம், மனசு, ஆத்மா, சொர்க்கம், நரகம், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இவைகள்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே உண்டு அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த வேதத்தை நல்ல ஞானிகள், அறிவில் சிறந்தவா, பரந்த நோக்கத்தை உடையவா மகரிஷிகள் அதை ஆமோதிச்சு அந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதான கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பொய் அப்படின்னா, இல்லை பொய் சொல்றது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகரிஷிகள் இந்த பொய்யான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுவாளா, எழுதுவாளா, உபதேசம் பண்ணுவாளா, இதெல்லாம் நாம சிந்திக்கணும். மகரிஷிகள் சொன்னா அது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு, பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு. பிருகு மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அவர் என்ன பண்றார், ஒரு சமயம் லோமகாந்தன் ஒரு ராஜா, அவனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கு. அதனால குஷ்டரோகத்தோட அந்த ராஜா இந்த மகரிஷியை பார்த்தான். உடனே இந்த பிருகு மகரிஷி அவனுடைய பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். அதை கேட்டிருந்த ராஜா இது உண்மைதானா அப்படின்னு சந்தேகப்பட்டான். அடுத்த நொடியே 1000 வலியன் பறவைகள் அந்த குருவிகள், வலியன் குருவிகள் அதெல்லாம் குஷ்டரோகியான இவனுடைய உடலை குத்த ஆரம்பிச்சது, குத்தி துன்புறுத்த ஆரம்பிச்சது. உடனே அடுத்த நொடியே இவன் என்ன பண்ணா, முனிவர்கிட்ட அந்த பிருகு மகரிஷ்ட மன்னிப்பு கேட்டான். விழுந்து சரணாகதி பண்ணி மன்னிப்பு கேட்டான். இப்படி நம்பிக்கை வரல அப்படின்னா, நம்பிக்கை வராதவா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரணும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. கண்ணுக்கு தெரியாததை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கலாம். ஆனா அப்படி கேட்கவும் கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய உயிர் ஆத்மா இது கண்ணுக்கு தெரியாது. நம்முடைய புத்தி அறிவு கண்ணுக்கு தெரியாது. இதை நாம கண்ணால பார்க்கறது இல்லை. அதெல்லாம் நாம உயிர் இல்லாதவன், புத்தி இல்லாதவன் அப்படின்னு ஏத்துக்கிறோமோ? நம்மளை சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி மரணம் அடைந்த பின், இறந்த பின் ஆத்மா உண்டா இல்லையா, பரலோகம் இருக்கா இல்லையா, மறுபிறவி புனர்ஜென்மம் உண்டா இல்லையா, இப்படி இந்த கேள்விகளை யம தர்மன் கிட்ட நச்சிகேதன் கேட்டான். நச்சிகேதனுக்கு அந்த யம தர்மராஜாவான பதில் சொல்றார்.
நான் தான் ஜீவனை வந்து என்னுடைய உலகத்துக்கு அழிச்சும் போறேன், இங்க தான் விசாரணை நடக்கிறது, அந்தந்த புண்ணிய பாவத்தை தகுந்தார்கள் தண்டனையும் கொடுக்கிறேன், அந்தந்த புண்ணிய பாவத்தை தகுந்தார்கள் மறுபிறவியும் உண்டு, இதை நீ நம்பு அப்படின்னு யம தர்மன் சொல்றார்.